தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்யூஸ்டு அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு அப்பாவி இளைஞனை தீவிரவாதியாக சித்தரிக்கிறாங்க. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தானா இல்லையா அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹாரி அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, லண்டனில் மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடந்துட்டா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை கேட்ட உடனே தன்னுடைய அப்பா அம்மா சேஃபாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். தன்னுடைய வீட்டில் தனியாக இருக்கிறப்போ சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணது யார், இந்த தீவிரவாதி யார் அப்படின்னு ஃபோட்டோவோட அந்த நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃபோட்டோவை போட்டு இவன் தான் தீவிரவாதி, இவன் தான் இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அதை கேட்ட உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இவனை தேடி 2 மர்மமான நபர்கள் இவனுடைய வீட்டுக்கு வராங்க. அந்த மர்மமான நபர்கள் இவனை தேடி ஏன் வராங்க, அது ஒரு பக்கம். இந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லி தன்னை முத்திரை குத்துனாங்க இல்லையா, அதுலேருந்து தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சானா இல்லையா, அந்த மர்மமான நபர்கள்ட்டிருந்து எப்படி தப்பிச்சானா இல்லையா, இப்படி பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் இந்த அக்யூஸ்டு. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து இந்த படத்தை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஊர் படங்களில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கருப்பாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் தான் தப்பு பண்ணுவான், வெள்ளையாக இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி படங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சவுத் ஏஷியனை ஒரு தீவிரவாதியாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரிப்பாங்க. அது தன்னுடைய மனைவிலிருந்து தன்னுடைய அப்பா அம்மாவிலிருந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்தான், தன்னை எப்படி நிரபராதின்னு நிரூபித்தான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ரொம்ப நீட்டாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மர்மமான நபர்கள் இவனை தேடி வராங்க இல்லையா, ஸோ அந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சர்வைவல் மோடில் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக கடைசியாக அந்த பாம்பு பிளாஸ்ட்டை உண்மையாகவே யார் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ட்ராமா சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்க்குற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3.5. இந்த படத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.